நல்லவர். ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லுவோம். தேவநாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய தினத்தில் காலையிலிருந்து உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, விசேஷ விதமாக இந்த 50ஆம் ஆண்டு ஸ்தோத்திர பண்டிகையிலையும் ஆண்டவருடைய மகிமை வெளிரங்கமாக்கப்படட்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பேசுகிற என்னை மூடி மறைத்து பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். என் இருதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தையும் உம்முடைய சமூகத்தில் பிரதியா இருப்பதாக என்று சங்கீதக்காரன் தாவீது ஜெபிக்கிறது போல நானும் உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறேன். என் இருதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தையும் உம்முடைய சமூகத்தில் பிரதியா இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய மகிமை இந்த இடத்துல வெளிரங்கமாக்கப்படட்டும். உம்முடைய வல்லமை இந்த இடத்துல ஆண்டவரே வெளிரங்கமாக்கப்படட்டும். தேவரீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ தேவரீர் செய்யும்படி உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பேசுகிற என்னை மூடி மறைத்து வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசேஷ விதமாக இந்த 50ஆம் ஆண்டு ஸ்தோத்திர பண்டிகைக்கு என்னை அழைத்த அருமையான பாஸ்டர் ரஞ்சித் அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். விசேஷ விதமாக இந்த பாஸ்டர் தல சபை போதகர் அருமையான பாஸ்டரையா சாட்சி சொன்னாங்க. அவங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அநேக முறை பாஸ்டரையாவை பற்றி பாஸ்டர் ரஞ்சித் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி தான் நேரில் பார்க்க ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். விசேஷ விதமாக நாங்கள்லாம் வேதாகம கல்லூரியிலே ஒன்றா படித்தோம். அதுமாதிரி தம்பி சிஜு இங்கே உட்காந்துருக்காப்ப ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்க்க ஆண்டவர் கிருபை செஞ்சார். கர்த்தர் நல்லவர். தேவநாம மகிமைப்படுவதாக. நாங்கள் எங்கள் ஊத்துக்குழி, திருப்பூர் பட்டணத்திலிருந்து ஊத்துக்குழி பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். ஆண்டோடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த 50 ஆண்டுன்னு சொல்லி அந்த நோட்டீஸை பார்த்த உடனேயே சற்று அப்படி திரும்பி பார்க்க வைத்தது. 50 ஆண்டுங்கிறது சர்வசாதாரணமான காரியம் அல்ல. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இன்னைக்கு ஒரு திருமணம் முடித்து 5 வருஷம் 10 வருஷம் அவங்க ஃபேமிலி குடும்ப வாழ்க்கையை நடத்துறதுக்குள்ளேயே ஒரு பாடு ஆயிரும். குடும்பமே அப்படின்னா சபை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 50 ஆண்டு அப்படிங்கிறது 5 வருஷம், 5 வருஷத்துல 10 வருஷத்திலேயே ஊழியமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓடுற அளவுக்கு ஆயிரும். ஹல்லேலூயா. அவ்வளவு பாடுகள், அவ்வளவு உபத்திரவங்கள், போராட்டங்கள், ஜெபத்திலையும் வேத தியானத்திலையும் இருந்து இந்த தேவ ஊழியத்தை, இந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். உண்மையாகவே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. 50 வருஷம் சாட்சி சொன்னார் பாஸ்டர். எவ்வளவு போராட்டங்கள். அவர் எல்லாம் அந்த பாசிட்டிவானதை மட்டும் சொல்றாரு. நிறைய காரியம் நெகட்டிவானவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி இந்த ஊழியத்தை செய்யும்படி, இந்த ஊழியத்தை கட்டும்படி, கிளை சபைகளை எழுப்பும்படி, கிளை ஊழியங்களை எழுப்பும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப இந்த 50வது ஆண்டு அப்படின்னாவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர பண்டிகை என்று சொல்லி பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி அது சொல்ற காரியம் உண்டு. அப்ப இந்த பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல 7 பண்டிகைகளை கொண்டாடுவார்கள். பஸ்கா பண்டிகை ஒன்று, புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஒன்று, அறுப்பின் முதல் பலன் பண்டிகை ஒன்று, பெந்தைக்கோஸ்தை பண்டிகை ஒன்று, கூடார பண்டிகை ஒன்று, எக்கால பண்டிகை ஒன்று, பாவ நிவாரண பலி என்று சொல்லி அந்த 7 பண்டிகைகள் பிரதானமான பண்டிகைகள். அதுல அடுத்து பூரீம் பண்டிகை, ஸ்தோத்திர பண்டிகைகள், காணிக்க பண்டிகை, காணிக்க பலி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பண்டிகைகளாய் கொண்டாடுவார்கள். கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த 3 பண்டிகை பிரதானமான பண்டிகை. என்ன பண்டிகைன்னு கேட்டா பஸ்கா பண்டிகை கொண்டாடுவாங்க, கூடார பண்டிகை கொண்டாடுவாங்க, பெந்தைக்கோஸ்தை பண்டிகை கொண்டாடுவார்கள். அப்ப அந்த பெந்தைக்கோஸ்தை பண்டிகை, இந்த கூடார பண்டிகை, அந்த பஸ்கா பண்டிகை அவர்கள் கொண்டாடுகிற பொழுது அந்த எகிப்து தேசத்திலிருந்து மோசையை கொண்டு ஆண்டவர் விடுவிச்சு கொண்டு வந்தது நிமித்தமாக அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுவார்கள். அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடும் பொழுது
இப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் சொல்லி எப்படி நம்ம ஆங்கிலத்துல அந்த மாதங்கள் இருக்கிறதோ, தமிழ்ல வந்து சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி அப்படின்னு சொல்லி மாதங்கள் இருக்கிறதோ, அந்த நாட்கள்ல அந்த ஹீப்ரு மாதங்கள் உண்டு. அதே மாதிரி 12 மாதங்களும் பண்டிகை கொண்டாடுவார்கள். பண்டிகை கொண்டாடுகிற பொழுது அப்ப சங்கீதத்துல நீங்க பாத்தீங்கன்னா, வாசிக்க வேண்டாம், சங்கீதம் 120வது சங்கீதத்திலிருந்து 134வது சங்கீதம் வரைக்கும் ஆரோகண 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 சங்கீதம் சொல்லி எழுதப்பட்டிருக்கும். நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அப்ப அந்த ஆரோகண சங்கீதம் என்பது, ஆரோகண அப்படின்னா அந்த எருசலேம் மலைக்கு போகும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தது பொழுது எருசலேமுக்கு பண்டிகை கொண்டாட போவார்களாமா. அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாட போவாங்க, கூடார பண்டிகை கொண்டாட போவாங்க, எக்கால பண்டிகை, ஒவ்வொரு பண்டிகை கொண்டாட போகும்பொழுது அந்த பிரதானமான பண்டிகை என்ன பண்டிகைன்னு கேட்டா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, பெந்தகோஸ்தே பண்டிகை. அந்த 3 பண்டிகைகளை கொண்டாட போகிற பொழுது அந்த மலை மேல ஏறி நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது அந்த சங்கீதங்களை பாடிக்கொண்டே புறப்பட்டு போவார்களாமா, சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தவர்கள். அப்ப 120வது சங்கீதத்திலிருந்து 134வது சங்கீதம் ஆரோகண அப்படின்னா ஏறுகிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. திருப்பி இறங்கி வரும் பொழுது அவுரோகண அப்படின்னு சொல்லுவாங்க. அவுரோகண சங்கீதம் சொல்லி இறங்கி வரும் பொழுது அந்த பாட்டை பாடுவார்களாமா. அப்ப அந்த எப்ப எல்லாம் அந்த பண்டிகைக்கு புறப்பட்டு போகிறார்களோ, புறப்பட்டு போகிற நேரத்துல எல்லாம் அந்த சங்கீதத்தை பாடிக்கொண்டே புறப்பட்டு போவாங்க, பாடிக்கொண்டே வருவாங்க. அப்ப அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற பொழுது எங்கெங்க இருக்கிறாங்களோ எருசலேமை சுற்றி, அப்ப எல்லாமே சோத்திரம், பைக், இப்ப காரு, பைக்கு, இப்ப வசதி வாகனங்கள் உண்டு. அந்த நாட்களில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கழுத, ஒட்டகங்கள், கோவேரி கழுத, அதுல சேனங்கட்டி புறப்பட்டு போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். சிலர் நடந்து போய் கொண்டு அந்த பண்டிகை கொண்டாடுவார்கள். அந்த நடந்து போகிற பொழுது கழுதையின் மேலே, ஒட்டகங்களின் மேலே அவர்கள் புறப்பட்டு போகிற பொழுது அந்த பண்டிகையை கொண்டாடுவார்கள். அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பஸ்கா பண்டிகை என்று சொன்னாவே விடுதலை. அப்ப யூப்ளி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் வரும். அந்த மாதங்கள்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடுறது அர்த்தம் என்னன்னு சொன்னா, மரணத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எடுத்து நீங்க வாசிங்க அந்த வசனத்தை, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 12:13 வாசிங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அல்லேலூயா. மரணத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. ஆண்டவர் பார்வோன்ட்ட சொல்லும் போது மோசேட்ட சொல்லுவாரு, நீ பஸ்கா பண்டிகை கொண்டாடுற பொழுது எகிப்திற்கு, இதனுடைய செய்தி கிடையாது, ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு முன்னுரிமை கொடுக்குற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு முன்னுரை. ஹல்லேலூயா. செய்தி இல்லை, செய்திக்கு நம்ம போக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த 50ஆம் ஆண்டு ஸ்தோத்திர பண்டிகை அப்படிங்கிறதுக்கு சின்ன விளக்கம், சரிங்களா? அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க புறப்பட்டு போகிற பொழுது அந்த பஸ்கா பண்டிகை, அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்கப்படுற பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்ப அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை நிலைக்கால்களில் போய் பூசிடுவாங்க. பூசின பொழுது சங்கார தூதன் வந்து பார்க்கிற பொழுது அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அப்படி கடந்து போயிடுவார். அது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும் பாஸ் ஓவர். அந்த ரத்தத்தை பார்த்த உடனே பாஸ் ஓவர். அந்த எந்த வீட்டில் போய் அந்த ரத்தத்தை பார்க்கிறாரோ அடுத்து அப்படி அந்த ரத்தத்தை விட கடந்து போயிடுவார். அடுத்த வீட்டில் போய் பார்க்கிற பொழுது அந்த ரத்தத்தை பார்த்த உடனே கடந்து போயிடுவார். அப்படியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த பஸ்கா பண்டிகையை அனுசரித்து வருவார்கள். அப்ப அந்த பஸ்கா பண்டிகை எப்ப அந்த ஆட்டுக்குட்டி பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல அடிக்கப்பட்டதோ அதே நாள்தான் புதிய ஏற்பாட்டு நாட்களையும் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் இயேசு அடிக்கப்பட்டார். 1 கொரிந்தியர் 5:7 வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:7-8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவா இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். இல்ல சிஸ்டர், பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி வருமே, கீழே வாசிங்கதான். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் கவனிங்க, பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அங்க பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதுக்கும்
புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு அடிக்கப்பட்டதுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க எப்படி அந்த ஆட்டுக்குட்டி அடிச்சு அந்த இரத்தத்தையுடைய நிலைக்கால்களை தேய்க்கிற பொழுது சங்கார தூதன் வந்து பார்த்துட்டு கடந்து போவானோ, அதே மாதிரி புதிய ஏற்பாட்டின் நாட்களையும் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு பலியானார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி எப்படி பழைய ஏற்பாட்டின் நாட்கள் அடிக்கப்பட்டதோ புதிய ஏற்பாட்டின் நாட்களையும் அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் இயேசு தீவிரம் காட்டினார். எருசலேமின் வீதியில அவர் கழுதை குட்டியின் மேல பவனி வருகிற பொழுது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொன்ன பொழுது அங்கிருந்த பார்த்த குருமார்கள் ஆசாரிமார்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்களே, பிரதான ஆசாரியர் காய்பா அண்ணா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஒருவர் வந்துகிட்டு இருக்காரு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னான்னு சொன்னோன்னு அதை கேட்டுட்டு அமைதியா இருந்துட்டாங்க. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா தேவாலயத்தில் வந்து புறாவிக்கிறவரையும் காசுக்காரரையும் வியாபாரம் பண்றதையும் கோபப்பட்டு அடிச்சு விரட்டுவார். அந்த பண்டிகை நாள்ல நடக்குது. பண்டிகை நாள்ல வந்து என்ன செய்வான்னு கேட்டா, புறா விற்கிறவர்கள் அங்க வியாபாரம் பண்றவங்க எல்லாம் கூடி இருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பண்டிகை நாட்கள்ல அந்த பிரதான ஆசாரியர்களை கனப்படுத்துவார்களாம். அந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்துவை தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொன்ன உடனே அந்த பிரதான ஆசாரியர்கிட்ட வந்து சொல்ல பொழுது அவங்க பரவாயில்ல இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்லி ஒரு எண்ணத்துல விட்டுட்டாங்க. அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவாலயத்துல வந்து வியாபாரம் பண்றவர்களை புறா வைக்கிறவர்களை காசுகளை அடிச்சு விரட்டுறாரு. அப்பயும் போய் சொல்றாங்க. சொன்ன உடனேயே அமைதலாகிட்டாங்க. அடுத்து என்ன சொல்றாரு, இந்த ஆலயத்தை இடிச்சு 3 நாள்ல நான் கட்டுவேன் அப்படின்னு சொன்ன அதையும் போய் சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்களுக்கு கோபம் வருது, அடக்கி கொள்றாங்க. கொஞ்சம் பொறு, பண்டிகை முடியட்டும், பஸ்கா பண்டிகை முடியட்டும். அந்த பஸ்கா பண்டிகை அந்த அவர்கள் அனுசரித்து வருகிற பஸ்காவை இயேசு விரும்பாம அவர் ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வெளியே புறப்பட்டு போய் பரிசேயரை குறித்து சதுசேயர் வேதபாதர்களை குறித்து புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாருன்னு சொல்லி கடைஞ்சு கொள்றாரு. அப்ப பேசும் பொழுதே கோகம் வந்துருச்சு. கோகம் வந்து இவனை முதலை பிடியுங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பிடித்து அந்த நாட்கள் வருகிற பொழுது இயேசு கிறிஸ்து பஸ்காவாக அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த காரியத்தை பூரா புதிய ஏற்பாட்டில் செஞ்சாரு. அதத்தை கொரிந்தியர்ல பஸ்கா பலியாக கிறிஸ்து பஸ்காவாக அடிக்கப்பட்டார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அந்த பஸ்கா பண்டிகைன்னு சொன்னாவே விடுதலை, மரணத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறது, பலவீனத்திலிருந்து பலப்படுறது, சுகவீனத்திலிருந்து சுகப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விடுதலை. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த 50வது ஆண்டும் ஸ்தோத்திர பண்டிகை நீங்க கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த 50ஆம் ஆண்டு இந்த ஸ்தோத்திர பண்டிகை நிறைவில் ஆண்டவர் தேவ ஆலயத்தில் தேவ சபையில் தேவன் எழுந்தருளுவார். ஒரு மகிமை தேவ ஆலயத்தை நிரப்ப ஆரம்பிக்கும். ஒரு தேவ அபிஷேக சபையை மூட ஆரம்பிக்கும். ஜனங்களை தேவ அபிஷேகம் மூட ஆரம்பிக்கும். ஒரு மகிமை பலமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். இன்னும் விடுதலையும் சுகமும் பெரிய காரியத்தை கர்த்தர் இந்த இடத்துல செய்வார், இந்த ஊழியத்தில் செய்வார். அவருடைய மகத்துவம் வெளிப்பட ஆரம்பிக்கும், அவருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். 50 ஆண்டு அல்ல, 100 ஆண்டு அல்ல, இயேசுவின் வருகை வரைக்கும் இந்த ஊழியம் நடைபெறுவதாக. இயேசுவின் வருகை வரைக்கும் இந்த ஊழியம் நடைபெறுவதாக. அவர் வருகை நாட்கள்ல மணவாட்டி ஆகிய திருச்சபையை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்ப 50ஆம் ஆண்டு 50 நாட்கள் சோத்திர பண்டிகைனா ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக, ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவர் செய்த காரியங்களை மறவாமல் ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் சோத்திர பண்டிகை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Thank you Lord. Hallelujah. Amen. அப்ப கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த 50 ஆண்டு அல்ல, 100 ஆண்டு அல்ல, இயேசுவின் வருகை வரைக்கும். ஆமென் சொல்லுங்களே. இந்த ஊழியம் நடைபெறும். இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்னும் பலத்த காரியத்தை செய்வார். இன்னும் பட்டணங்களுக்குள்ள திருச்சபை பெருகும். இந்த ஊழியத்தின் நிமித்தமாக, இந்த ஊழியக்காரர் நிமித்தமாக இன்னும் ஊழியர்கள் எழும்புவார்கள். இன்னும் கிளை சபைகள் எழும்பும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ராஜாதி ராஜா இங்க உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகத்துவம்
மகத்துவம் இங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற பயங்கள், உங்களுக்கு இருக்கிற கலக்கங்கள், உங்களுக்கு இருக்கிற தத்தளிப்புகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே உங்க குடும்பங்கள்ல பயத்தோடு, ஒரு விதமான பலவீனத்தோடு, போராட்டத்தோடு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இயேசு 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 பஸ்கா ஆட்டுக்குட்டியாக உங்களுக்காக பலியாக்கப்பட்டிருக்கிறார். அவரே இரத்தம் சிந்திருக்கிறார். அவரே கிரியை செய்வார். எல்லா கரங்க தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹalleluya. அப்ப இந்த நாள்ல ஒரு கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிச்சு நம்ம முடிக்க போகிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் நல்லவர். 1 ராஜாக்களின் புஸ்தகம் எடுத்து வாசிங்க. 17:6. காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஆமென். அல்லேலூயா. அந்த முதல் வசனத்தை வாசிங்க சிஸ்டர். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப கீலேயாத்தின் குடிகளிலே, எருசலேமில் கீலேயாத்தின் சொல்லி ஒரு கிராமம், கீலேயாத்தின் சொல்லி ஒரு கிராமம். அந்த கிராமத்திலேயே எலியா வாழ்ந்து கொண்டிருந்தார். எலியா வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எலியாவுடைய தகப்பன் தாய் ரொம்ப கடன்பட்டுட்டாங்க. கடன்பட்டு மரித்து விட்டார்கள். அந்த கடனுக்கு பயந்து கடனை எப்படி கெட்டுவதுன்னு சொல்லி திஸ்பி என்ற கிராமத்துக்கு ஓடி வந்தார். அநேக நாட்களாக எலியா பசியோடு இருந்தார். பிரச்சனையோடு போராட்டத்தோடு இருந்து ஆண்டவரை இறுக பிடிச்சு ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழ வேண்டும் என்று சொல்லி தன் இருதயத்தில் தீர்மானித்து வாழ்ந்து வந்தார். கீலேயாத்தின் குடிகளில் இருக்கிற திஸ்பியனாகிய எலியா, திஸ்பி என்ற ஒரு கிராமத்தில் வந்து குடியேறி அவர் இருக்கிற பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, அப்ப ஆண்டவர் சொன்னார், நீ கேரிட்ட ஆற்று அண்டைக்கு போ. ஹல்லேலூயா. கேரிட்ட ஆற்று அண்டைக்கு போனீங்க. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றனில் ஒளித்துக் கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஆமென். காகங்கள் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க சிஸ்டர். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். ஆமென். அப்பத்தையும் இறைச்சியும் சாப்பிட்டு ஊழியம் செஞ்சார். காகங்கள் கொண்டு வந்து கொடுத்தது. நீங்க அநேக முறை இந்த பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க, நிறைய முறை இந்த சத்தியத்தை கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. ஹல்லேலூயா. அப்ப அது கீழே அடுத்து தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சாரிபாத்துக்கு புறப்பட்டு போறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த சத்தத்தை கேட்டு அந்த சத்தத்தை கீழ்ப்படிந்து மறுபடியும் என்ன பண்றாரு? சாரிபாத்துக்கு புறப்பட்டு போறாரு. சாரிபாத்துக்கு அடுத்து ஆண்டவர் சொல்லுவாரு, நீ கர்மேலுக்கு போ. இப்படி ஒவ்வொரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா இருக்கார். சரிங்களா? அவர் புசித்த போஜனம் அப்பமும் இறைச்சியும் ஆண்டவருக்காக வைராக்கியமா நின்றிருந்தார், ஏதாச்சும் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி. அப்ப தேவனுடைய சத்தத்தை கேட்டவருடைய சித்தத்தை செய்கிற எலியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய தலைப்பு போஜனம். ஹல்லேலூயா. போஜனம் என்ற தலைப்புல உங்களோட பேசும்படி ஆவியானவர் எனக்கு அருளப்பட்ட வார்த்தைகளை இந்த திருச்சபையில பிரசங்கித்துட்டு கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். தேவநாம மகிமைப்படுவதாக. அப்ப அந்த போஜனம் என்ன பண்ணுது? எலியாவுக்கு பலனை தருகிறது, எலியாவுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது. எலியா போகிற இடமெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தேவனுடைய வல்லமை எலியா மூலமா வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க வந்து
அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்ட மனுஷன் அடுத்த அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா கர்த்தர் 19ஆம் அதிகாரத்துல 4-7 வாசிங்களே. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரிய செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று. யாரு வைராக்கியமா ஓடுன மனுஷன்? பாகால் தீர்க்கதரிசிகளையும் எசபேல் தீர்க்கதரிசிகளையும் பாகாலின் பலிபீடங்களையும் தகர்த்து போட்ட மனுஷன், பக்தி வைராக்கியமா உண்டான மனுஷன். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? சூரிய செடியின் கீழே போய் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. யார் அது? பக்தி வைராக்கியமா இருக்கிற மனுஷன், ஆண்டவருக்கு ஏதாச்சும் காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற மனுஷன், பக்தி வைராக்கியமா இருக்கிற மனுஷன் சொல்றாரு, நான் சாக வேண்டும் என்று சொல்லி, போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி. சில நேரத்தில் நம்மளும் நம்ம குடும்ப வாழ்க்கையில போதும் ஆண்டவரே என்னை எடுத்துடுங்க, கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், தத்தளிப்பு நடக்கிற பொழுது நான் என்ன ஆண்டவரை செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம்? மன்றாடி கொண்டிருப்போம். ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆலயத்துக்கு வந்த உடனே வைராக்கியமா ஆண்டவரை 1 மணி நேரம் ஜெபிப்பேன், 2 மணி நேரம் ஜெபிப்பேன், விடாம நம்ம பைபிளை படிப்போம். நமக்குள்ளேயும் அந்த தீர்மானம், அதே மாதிரி எலியாவுக்குள்ளேயும் ஒரு தீர்மானம் இருந்துச்சு. ஆண்டவருக்காக ஏதாச்சும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி கொண்டிருந்த மனுஷன் கடைசியில் என்ன சொல்றாரு? நான் சாக வேண்டும் என்று சொல்லி புலம்பி அழுகிற மனுஷன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல கெட்ட மனுஷன் வாழலாம், அந்த உலகத்துல சொல்லுவாங்க கெட்டு போன மனுஷன் வாழலாம், வாழ்ந்த மனுஷன் கிடக்கூடாது. ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமா உள்ள மனுஷன் அவர் சொல்றாரு, நான் சாக வேண்டும் என்று சொல்லி. இது எந்த விதத்துல நியாயம்? ஹல்லேலூயா. கீழே வாசிங்க. ஒரு சூரியன் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்று சொன்னான். அந்த இடத்துல நம்ம வாசிச்சோம், தூதன் யாருமே இல்ல. ஆண்டவர் சொன்னாரு, கேரிட் ஆற்றண்டையில போய் உட்காரு. நீ உட்கார்ந்த உடனே ஆண்டவர் காகங்களுக்கு கட்டளையிட்டார். கட்டளையிட்டோன்னு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்துச்சு. இங்க ஒரு தேவ தூதன் வந்து தட்டி எழுப்புறாரு. வாசிங்க. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். புசித்து குடித்து மறுபடியும் திரும்ப படுத்துக் கொண்டான். அப்ப அங்க வந்து என்ன வாசிக்கிறோம்? அப்பமும் இறைச்சியும். இங்க என்ன நம்ம வாசிக்கிறோம்? தலையில் சுடப்பட்ட அடை. தலையில சுடப்பட்ட அடையும். எனக்கு பிரியமானவரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்ட மனுஷன் தலையில சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் குடிக்கிறான். போஜனம் மாறுது. பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய போஜனம் மாறுது. ஆண்டவருக்காக நான் எதையாவது செய்வேன் சொல்லி தீர்மானம் பண்ணி வைராக்கியமா வந்து உட்கார்ந்து இருக்கிற உங்கள் அந்த வைராக்கியம் இன்னைக்கு எங்க? ஆண்டவர் கேட்கிறார். அந்த வைராக்கியம் எங்க? பிரச்சனைகள் வருகிற பொழுது, போராட்டங்கள் வருகிற பொழுது சோர்ந்து போயிடுறோமே. ஒரு கணவன் மனைவிக்குள்ள சரியான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. சண்டை, கூக்குரல், போராட்டம், தத்தளிப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் ஏதாச்சும் ஒன்று செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி தத்தளிப்பு, போராட்டம். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசுல எவ்வளவு வைராக்கியம், எவ்வளவு வேகம், எவ்வளவு ஓட்டம். எலியாவுக்குள்ள அந்த ஓட்டம் இருந்துச்சு. அப்பத்தை இறைச்சியும் புசிச்சாரு. இங்க போஜனம் மாறிடுச்சு. தலையில சுடப்பட்ட அடையும் தண்ணீரையும் குடிக்கிறார். பிரியமானவர்களே, உங்க போஜனம் மாறிடுச்சா? உங்க போஜனம் எதுல மாறி இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. இந்த ஊழியம் வருகை வரைக்கும் நடக்கணும். பாஸ்டையா சாட்சி சொன்னாரு, பாஸ்டையா ஒருத்தர் மட்டும் இந்த ஊழியத்தை கட்ட முடியாது. நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த ஊழியத்தை கட்டணும். எல்லா ராஜாதி ராஜாவுக்கு நம்ம ஊழியம் செய்யணும். ராஜாதி ராஜாவுடைய வேலையை நம்ம செய்யணும்.
போஜனம் எங்கிட்ட மாறிடுச்சு சகோதரா, போஜனம் எங்கிட்ட மாறிடுச்சு. போஜனம் மாறினால என்னால ஜெபிக்க முடியல, என்னால வைராக்கியமா நிக்க முடியல. பாகால் தீர்க்கதரிசிகளும் எசபேல் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக, தோப்பு விக்கிரங்களுக்கு முன்பாக பக்தி வைராக்கியமா நின்ன நான். அப்படி இருக்கீங்க இங்க சகோதரர்கள் சகோதரி இருக்கிறீங்க, மணிக்கணக்கா டைம் போட்டு ஜெபிச்சவங்க இருக்கீங்க, இன்னைக்கு ஜெபிக்க முடியல. எங்க அந்த வைராக்கியம் உங்களை விட்டு போச்சு? அந்த வைராக்கியம் எங்க உங்களை விட்டு போச்சு? நான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறது ஆவியான இந்த வார்த்தை எனக்கு சொன்னார், அதனால உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னார் வைராக்கியமா இருப்பேன். பாஸ்டர் சாட்சியம் கேட்டீங்களா? வைராக்கியம். அந்த வைராக்கியம் உங்களை விட்டு எங்க போச்சு? அந்த வைராக்கியத்தை மறுபடியும் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். போஜனம் மாறிடுச்சு சகோதரா, போஜனம் மாறிடுச்சு சகோதரி. அப்பத்தையும் இறைச்சையும் சாப்பிட்ட நீங்க இன்னைக்கு தலல்ல சுடப்பட்ட அடையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, அடுத்து நான் என்ன செய்வது தெரியல கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால நான் விசுவாசிக்கிறேன். இந்த 50ஆம் ஆண்டு இந்த ஸ்தோத்திர பண்டிகை முடிகிற பொழுது சபைக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றத்தையும், ஊழியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும், திருச்சபைக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையும், சகோதரர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையும், முந்தின நாட்கள் இருந்தது போல ஒரு பலத்த அபிஷேகம் சபையின் மேல கட்டவிழ்த்து விடப்படும். ஆவியானவர் பலமாய் வெளிப்பட ஆரம்பிப்பார். அவருடைய மகிமை வெளிரங்கமாக்கப்படும். ஆண்டவர் எதுக்காக உங்களை பிடித்தாரோ, எதற்காக திட்டம் பண்ணினாரோ, எதற்காக தீர்மானம் பண்ணினாரோ அதை கர்த்தர் நடத்துவார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. உங்க போஜனம் எங்க மாறுச்சு? உங்க போஜனம் எங்க மாறுச்சு? அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப தண்ணீரும் அடையும் சாப்பிட்டு இருக்கிறீங்க. எங்க உங்க போஜனம் மாறுச்சு? கண்டுபிடிக்க. யாரை பார்த்து பயந்தார் எலியா? ஒரு பெண் ஏசபேலை பார்த்து பயந்து நடுங்கி எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொண்டு போட்டாங்க, ஒருத்த மட்டும் மீதியா இருக்கிறான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? பாகாலுக்கு படியிடாத, முழங்கால் படியிடாத, அவளுடைய பாதங்களை முத்தம் செய்யாத 7000 பேரை வச்சிருக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் துக்கப்படுற? நீ ஏன் போராடுற? நீ ஏன் உயிருக்கு பயந்துகிட்டு இருக்கிற? ஆண்டவர் சொல்றாரு. இந்த இடத்துல போஜனம் மாறுது. ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம், அந்த முன்னாடி அந்த அப்பமும் இறைச்சிக்கு வந்து பிரெட்னு போட்டிருக்கோம், இங்க வந்து கேக்குன்னு போட்டிருக்கோம். ஆங்கிலத்தில் இந்த தலையில சுடப்பட்ட அடை, அந்த அந்த அப்பத்தை சுடுறதுல கூட சில மாற்றத்தை பார்க்கிறோம் பாருங்களேன். அங்க அங்க பிரெட்னு போட்டிருக்கோம், இங்க வந்து கேக்குன்னு போட்டிருக்கோம் ஆங்கிலத்தில். என்ன வைராக்கியத்துக்காக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டாரோ, என்ன நோக்கத்துக்காக உங்களை தெரிந்து கொண்டாரோ, மறுபடி எழும்புங்க. ஹல்லேலூயா. மறுபடி எழும்புங்க. எலியாவை போல பக்தி வைராக்கியமா இருந்தீங்கல்ல, மறுபடி எழும்புங்க. ஆண்டவர் யாருகிட்டயே பேசிக்கிட்டு இருக்காரு, இங்க இருக்கிற சகோதர சகோதரிகள் கிட்ட. மறுபடியும் ஒரு பலத்தை கத்த தருவார், மறுபடியும் ஒரு உத்வேகத்தை கத்த தருவார். மறுபடியும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கத்தக்க அளவுக்கு ஒரு பலத்த மகிமையை உங்கள் மேல வர்ஷிக்க பண்ணுவார் இயேசுவின் நாமத்தினால. முந்தின ஆளுக வரும் என்று மீகா தீர்க்கதரிசன புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அதே மீகா 5:9 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கை உன் விரோதிகள் மேல உயர்ந்திருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருக்களை தள்ளத்தக்க அளவுக்கு மகிமை உங்கள் மூலமாய் வெளிப்படும். நான் நம்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 50ஆம் ஆண்டு சோத்திர பண்டிகை முடிகிற 50 நாள் சோத்திர பண்டிகை முடிகிற பொழுது ஆண்டவர் பலத்த காரியத்தை திருச்சபையிலே செய்வார். இன்னும் திரளான ஊழியக்காரர்கள் தேசத்துக்குள்ள புறப்பட்டு போவார்கள். அப்போஸ்தலர்கள் எழும்புவார்கள், தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், சுவிசேஷகர்கள் எழும்புவார்கள், மேய்ப்பர்கள் எழும்புவார்கள், போதகர்கள் எழும்புவார்கள். திருச்சபையில ஆண்டவர் கிரியை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. 50 ஆண்டு சர்வசாதாரண காரியம் அல்ல. 50 வருஷம் திரும்பி பார்த்தா பெருமூச்சு விட்டு மேமூச்சு கீமூச்சு வாங்கிரும். பாஸ்டர் 5 நிமிஷம் சாட்சி சர்வசாதாரணமா சொல்லிட்டு போறாரு. அவர் கடந்து வந்த பாதையை அவர்கிட்ட உட்காந்து, பாஸ்டர் எங்க சர்ச்சுக்கு வாங்கய்யா, 10 நிமிஷம் உட்காந்து வாங்க எங்க சர்ச்சுக்கு வந்து ஒரு நாளைக்கு. பாஸ்டர் ஒரு நாளைக்கு வாங்கய்யா. நான் வரும்போதே கூட வந்த தம்பி கிட்ட அதே சொல்லிட்டு வந்தேன், அந்த பாஸ்டர் நம்ம சர்ச்சுக்கு ஒரு நாளைக்கு கூப்பிடணும், வந்து உட்காந்துட்டு போங்க. ஹல்லேலூயா. பிரசங்கம் பண்ண வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம், வந்து உட்காந்துட்டு போங்க. அதனுடைய மகிமையே வேற. ஆமென் சொல்லுங்களேன். அதனுடைய மகிமையே வேற.
அப்பா ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருப்பார், ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருப்பார். ஆமென் சொல்லுங்களே. அல்லேலூயா. அப்ப நம்ம போஜனத்தை மாற்றக்கூடாது, வைராக்கியத்தை விடக்கூடாது. வைராக்கியத்தை விட்டு ஒரு நாள் என்ன நடந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்கு சுகர், எனக்கு பிரஷர் இருக்கு, எனக்கு டாக்டர் முழங்கால் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, என்னால உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, அந்த நேரத்திலையும் வைராக்கியமா நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்காக ஆண்டவர் இறங்குவார், உங்களுக்காக ஆண்டவர் கிரியை செய்வார். மணிக்கணக்கா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தீங்க, இப்ப உபவாசம் இருக்க முடியல. இயேசுவின் நாமத்தினால் அந்த கூட்டத்துக்கு பின்பாக ஒரு பலத்த பலன் உங்க மேல இறங்கி வரும். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்குவார். ஒரு பலத்த கிரிகள் நடப்பிக்க ஆரம்பிக்கும். அவருடைய மகிமை பரங்கமாய் வெளிரங்கமாக்கப்படும். ஓ ஹalleluya. எல்லா தடைகளை ஆண்டவர் தகர்த்துப்பட்டு கொண்டிருக்கிறதுக்காக ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் மறுபடியும் அந்த போஜனத்தை மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்குள்ள ஆவிக்குள்ள வைக்கிறார். அந்த போஜனத்தை ஆவியானவர் பலமாய் கிரியை செய்யும்படி அந்த மகிமை உள்ள பிரசன்னம் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னா நின்ன உடனே கானான் தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை புசித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. மன்னா நின்ன உடனே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மன்னா அதிகாலை நேரத்தில் போகணும், ஒரு ஆளு ஒரு ஓமர் அளவு எடுக்கணும், எடுத்து கொண்டு வந்து வீட்டில் வைக்கணும். வெயில் அடிச்சுன்னா உருகிரும். ஒரு வேலை இல்லை, ஒரு உழைப்பு இல்லை. ஆண்டவர் சொல்லுவாரு, மேகம் எப்ப எழும்புதோ மேகத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. மேகம் எப்ப எழும்புதோ பாளையத்திலிருந்து பிரயாணம் பண்ண ஆரம்பிப்பாங்க. எங்க மேகம் நிக்குதோ அந்த இடத்துல பாளையம் இறங்கிடுவாங்க. அந்த சுத்திலும் அக்கினி ஸ்தம்பம் உருவாக்கப்பட்டுரும். காலையில எந்திரிச்சு மன்னாவை போய் எடுக்கணும் சாப்பாட்டுக்கு. ஒரு வேலை கிடையாது, சாப்பிட தூங்க, மேகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இருந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இருந்தா எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருமே வேலைக்கு போக தேவையில்லை, யாரும் கம்பெனிக்கு போக தேவையில்லை, யாரும் ஐடி ஃபீல்ட்ல வேலை செய்ய தேவையில்லை. நமக்கு 3 நேரம் சாப்பாடு வந்துடுதுல்ல. ஹல்லேலூயா. அப்ப அந்த வசனத்தை எடுத்து யோசுவாவில் வாசிங்க. அந்த வசனத்தை 5:12 வாசிங்கள. யோசுவா 5:12. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. எப்ப தேசத்தின் தானியத்தை புசித்த நாளில் புசிக்காம இருந்தாங்கன்னா மன்னா பெஞ்சிருக்கும், மன்னா வந்திருக்கும். தேசத்தின் தானியத்தை புசித்தாங்க. அந்த மன்னா எப்படி இருக்கும் பைபிள் எழுதப்பட்டிருக்குது, கொத்தமல்லி அளவு இருக்கும், கொத்தமல்லி மாதிரி வெள்ளையா இருக்குமாமா, வெயில் அடிச்சா உருகிருமாமா. ஹல்லேலூயா. தேசத்தின் தானியத்தை புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது, மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த போஜனத்துல நம்ம வைராக்கியம் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி தானியேல நம்ம வாசிக்கிறோம். தானியேல்ல போஜனத்துக்காக வைராக்கியம், போஜனத்தை தன்னை தீட்டுப்படுத்தாம இருந்தார் தானியேல். ஹல்லேலூயா. தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தவே இல்லை. அப்ப எல்லாம் சொல்றாங்க, ராஜா போஜனத்தை நீ சாப்பிடுப்பா அப்படின்னு தானியேல்கிட்ட சொன்ன உடனே, ராஜா போஜனம் எனக்கு வேண்டாம், பருப்பும் மரக்கறியும் இருந்தா போதும், பருப்பு மரக்கறி இருந்தா போதும். இல்ல ராஜா பார்க்கிற பொழுது உங்களுடைய முகம் வாடலா இருக்குமே அப்படின்னு சொல்ல, 10 நாள் நீ சோதித்து பாரு, 10 நாள் நீ சோதித்து பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே 10 நாள் பருப்பு மரக்கறியும் சாப்பிடுறாங்க. மற்றவர்கள் ராஜ போஜனத்தை சாப்பிடுறாங்க. அவர்கள் முகத்தை காட்டிலும் இவர்கள் முகம் பிரகாசமா இருந்ததாமா. வைராக்கியம். போஜனத்தில் கூட தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி தானியேல் தீர்மானம் பண்ணினார், அர்ப்பணிச்சார். ஆமென். ஆரம்பத்தில் நம்ம அர்ப்பணிச்சோம் இல்ல, அந்த அர்ப்பணிப்பு எங்க? ஆண்டவருக்கு நாங்க செய்யறேன்னு சொல்லி அர்ப்பணிச்சோம் பார்த்தீங்களா? அந்த அர்ப்பணிப்பை நம்ம மறந்துட்டோம் பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த அர்ப்பணிப்புல இன்னும் கொஞ்சம் முன்னேறி வாங்க, அந்த அர்ப்பணிப்போடு கூட இன்னும் எசஞ்சு வாங்க. குடும்பம், ஊழியம், சபை எல்லாம் கட்டப்படும்.
அர்ப்பணித்தா 1000 ஆசீர்வாதங்கள், அர்ப்பணித்தா அபிஷேகத்துல பெருக்கும், அர்ப்பணித்தா தேவ பிரசனத்துல பெருக்கும். தானியேலுக்குள்ள அந்த அர்ப்பணிப்பு இருந்துச்சு. ஹல்லேலூயா. எலியாவுக்குள்ள வைராக்கியம் இருந்துச்சு. மறுபடியும் பயந்து சூரசீலைகளை படுத்துட்டாரு. ஆனா தானியேல், அந்த வசனத்தை நீங்க வாசிங்களே, தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமென். அடுத்து அப்படி 12 வாசிங்க சிஸ்டர். 12. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். 10 நாள் அளவுக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். சோதித்து பாரும். 10 நாள் சோதித்து பாருங்க. 10 நாள் சோதனை வருதா, 1 மாசம் சோதனை வருதா, பொறுத்து கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, அர்ப்பணிப்புல உறுதியா இருங்க. படிக்கிற பிள்ளைங்க, நான் இதை படிக்கணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணியிருந்தேன், அதுல உறுதியா இருங்க. சில இடத்துல படிப்புல சில மார்க் கம்மியான போது அந்த ட்ராக்கை விட்டு நீங்க மாறாதீங்க. என்ன தீர்மானம் நீங்க எடுத்திருக்கிறீங்களோ, என்ன தீர்மானத்தில் நீங்க இருக்கலாம், அதை உறுதியா இருங்க. ஆண்டவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியத்தை பார்ப்பார், அர்ப்பணிப்பை பார்ப்பார். அந்த அர்ப்பணிப்பை பார்த்து ஆண்டவர் செய்வார். படிப்பு பெரிய முக்கியம், படிப்பு நமக்கு தேவை. படிப்பை காட்டிலும் பணமும் நமக்கு தேவை, அதெல்லாம் அத்தியாவசிய பொருள். அதை காட்டிலும் மேலானது ஒன்று ஆண்டவருடைய கிருபை. ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு படிக்க தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, எனக்கு நல்லா பேசக்கூட தெரியாது. சோத்திரம் பண்ண தெரியுமா? ஹல்லேலூயா. சோத்திரம் பண்ண தெரியுமா உங்களுக்கு? சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஹல்லேலூயா. நீங்க சோத்திரம் பண்ண பண்ண கிருபை பெருகிட்டு இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீங்க என்ன அர்ப்பணிப்பு இருக்குதோ, அந்த அர்ப்பணிப்புல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன தத்தளிப்பு வந்தாலும் சரி, அந்த அர்ப்பணிப்புல உறுதியாயிருங்க, உறுதியாயிருங்க. ஆண்டவர் உங்களுடைய கரங்களை பிடிச்சு தூக்குவார். போஜனம் மாறினாலும் சரி, மறுபடியும் அந்த போஜனத்தை குறித்து தட்டி எழுப்புவார். அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்ட நீங்கள் தலையில சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இப்ப மறுபடியும் அந்த பழைய போஜனத்தை ஆண்டவர் தருவார். மறுபடியும் ஆண்டவர் பழைய போஜனத்தை தருவார். மறுபடியும் அந்த பழைய பலனத்தை தருவார். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த பலனை கத்த தருவார். அந்த பலத்தின் மேலே பலனடைந்து நீங்க சீயோனுக்கு வர வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறித்த நேரமும் தயவு செய்யும் காலமும், ஓ ஹல்லேலூயா, இந்த திருச்சபைக்கு வந்திருக்கிறது. குறித்திருக்கிற நேரமும் தயவு செய்யும் காலமோ, ஹல்லேலூயா, இந்த திருச்சபைக்கும் உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்கிறது. தேவ ஆவியானவர் அவருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவார், அவருடைய மகிமையை வெளிப்படுத்துவார். தடைகள் விலகும். வைராக்கியமா நிக்க கூடாதபடிக்கு எத்தனை பினான்சியல் போராட்டம் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, அந்த போராட்டத்தில் நீங்கள் உறுதியாக நிற்கத்தக்க அளவுக்கு நீங்கள் அர்ப்பணித்த அர்ப்பணிப்பை ஆண்டவருக்காக நீங்கள் எழும்பி பிரகாசிக்கத்தக்க அளவுக்கு ஒரு மகிமை இந்த திருச்சபை முழுவதும் மூடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. அந்த மகிமையை பார்க்கிறேன், அந்த பிரசன்னத்தை பார்க்கிறேன், தேவ தூதர்களை பார்க்கிறேன். தேவ தூதர்கள் திருச்சபை நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சேனைகளின் கர்த்தர், நான் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவர் உலாவிக் கொண்டிருக்கிற ஒரு மகிமையை பார்க்கிறேன். ஆலயத்தின் நடுவில் ஒரு திரைச்சீலையை பார்க்கிறேன், ஒரு வஸ்திர தொங்கலை பார்க்கிறேன். அது முந்தின நாட்கள் இருந்தது போல ஒரு புதிய பலத்தை உங்களுக்குள்ள கட்ட அவிழ்க்கத்தக்க அளவுக்கு அந்த மகிமை பிரசன்னம் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. அந்த மகிமை பிரசன்னம், அந்த அர்ப்பணிப்பு ஆண்டவர் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தில் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்ப பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒரு வஸ்திர தொங்கலை சபையின் நடுவில் பார்க்கிறேன், ஒரு வஸ்திர தொங்கலை பார்க்கிறேன். சிலர் வஸ்திர தொங்கலை பிடிக்கிறீங்க, சில அபிஷேகம் பற்றி பிடிக்குது, சில அபிஷேகம் பற்றி பிடிக்கிறது நான் பார்க்கிறேன். அந்த வைராக்கியமா நிக்க கூடாதபடிக்கு இருந்த தடைகளை ஆவியானவர் உடைச்சு தகர்த்து போட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லாம் நீங்க ஆராதிக்க ஆராதிக்க ஒரு பெரிய வல்லமை உங்கள் மேல ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. ஒரு வஸ்திர தொங்கல் உங்களை தொடுகிறது, ஒரு வஸ்திர தொங்கல் தொடுகிறது, தொட்டுக்கொண்டிருக்க
உங்களுக்கு ஒரு பலத்த அபிஷேகம், அந்த வைராக்கியத்தை ஆவியானவர் உங்கள் மேல வைக்கிறார். அப்பமும் இறைச்சியும் புசிச்ச நீ இயேசுவின் நாமத்தில் எழும்பு 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 என்று கர்த்தருடைய ஆவியானவர் திருவிழப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ராகா மானா ஹாதா ராபா காதா ராபா அந்தன ஹாதட பதட பதடு. ஓ, நீ அடையில சுடப்பட்ட தலல்ல சுடப்பட்ட அடை அல்ல, தண்ணீர் அல்ல. இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் அப்பமும் இறைச்சியும் சாப்பிடுகிற அந்த பலன், அந்த வைராக்கியம், தானியேலுக்குள்ள அந்த அர்ப்பணிப்பு உங்களுக்குள்ள பற்றி எரிய ஆரம்பிக்குது. ராகா மானா ஹாதா ராபா காச்சா ராபா ராபா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாருமே ஊழியம் செய்வீங்க. இன்னும் திரளான ஊழியர்களை பாஸ்டர் மூலமா கர்த்தர் எழுப்ப போறார். தேசங்கள் பரவும், நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படி வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் அவருடைய ஆசீர்வாதத்தை சபையின் நடுவில் அவரை ஊற்றி கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். அந்த மகத்துவத்தை பார்க்கிறேன், அந்த வல்லமையை பார்க்கிறேன், அந்த பிரசன்னத்தை பார்க்கிறேன். உங்கள் மேல ஆட்கொண்டு கொண்டிருக்க. ஓ ஹல்லேலூயா. அக்கா மானா ஹதா ரவா கத்தட பாதம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. மறுபடியும் அந்த பலைய பலன் காலேப்பு யுத்தத்தில் போக்கும் வரத்துமா இருந்தா 85 வயது. அவன் சொல்லுகிற வார்த்தை, மோசே என்னை யுத்தத்தில் அனுப்புகிற போது இருந்த அதே பலன் எனக்கு இன்னைக்கும் இருக்கிறது என்று சொல்லி உங்களை சோர்வடையாமல் ஊழியத்தில் ஓடி ஓடி உழைக்கத்தக்க அளவுக்கு, குடும்பத்துக்காக திருச்சபைக்காக ஜெபத்தில் தாங்கி நிற்கத்தக்க அளவுக்கு ஒரு மகிமை உங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. ஒரு ஆளுகை உங்களை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. உங்கள் போச்சனை மாறிடுச்சு என்று சகோதரா சகோதரி கவலைப்படாத. ஒரு புதிய உத்வேகத்தை கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே வைக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்ப கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தானியேலுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சு. தானியேலுக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பு. ஒருவேளை அர்ப்பணிப்புல நீங்கள் தவறி இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான கிரியைகளை அவர் செய்வார். அர்ப்பணிப்புல நீங்க உறுதியா இருந்தா ஆண்டவர் நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம போஜனத்துல மாமிசத்துக்குரிய போஜனம் உண்டு, ஆவிக்குரிய போஜனம் உண்டு. ஹல்லேலூயா. மாமிசத்துக்குரிய போஜனம் நம்ம செய்யற இட்லி, தோசை, பிரியாணி, சாப்பாடு, சிக்கன், மட்டன். ஆனா ஆவிக்குரிய ஒரு போஜனம் பார்த்தீங்களா, அந்த போஜனத்தை நீங்க அனுதினமும் சாப்பிட வேண்டும், அனுதினமும் புசிக்க வேண்டும். அந்த ஆவிக்குரிய போஜனத்தை நீங்க புசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க ஆவியில, ஆத்துமாவுல ஒரு புதிய பலன், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய ஆரோக்கியம் உங்களுக்குள்ள அது பற்றி எரிச்சுக்கிட்டே இருக்கும். யோவான் ஸ்நானகனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இவன் எரிஞ்சு பிரகாசிக்கிற, இவன் விளக்கா இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லப்பட்டது போல உங்களுக்குள்ள ஒரு அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். நீங்க பேசுகிற பொழுது ஒரு வல்லமை, ஒரு பிரசன்னம் ஆட்கொண்டு கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களே. தேவ பிரசன்னத்துல என்ன நடக்குதோ நடக்கலையோ, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, சாப்பிடணும், எது இருந்தாலும் இல்லாட்டியும் காலையில் எந்திரிச்சோன்னே ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து நீங்க சோத்திரம் பண்ணி பாருங்களேன், ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த பிரசன்னம் உங்க வீடு முழுவதும் அப்படி நிரப்பிருக்கும். சபையில வந்து ஜெபம் பண்ணி பாருங்களேன், சபை முழுவதும் அந்த பிரசன்னம் நிரப்பப்பட்டிருக்கும். ஓ ஹல்லேலூயா. அந்த தீர்மானத்தில், அந்த வைராக்கியத்தில் நீங்க உறுதியா நிக்கிற பொழுது ஆண்டவர் அபரிமிதமாய் ஆசீர்வாதத்தில் கணக்கிட முடியாத அளவுக்கு கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் உங்க பின்னால தேடி வரும். ஆண்டோடைய சமூகத்தில் எந்திரிச்சு பாருங்களேன். சில நேரத்தில் ஜெபிக்க முடியாது, சில நேரத்தில் வேதத்தை தியானிக்க முடியாது. சூழ்நிலைகள் சூழ்ந்திருக்கிற பொழுது பலவிதமான சிக்கல்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான போராட்டங்கள். ஹல்லேலூயா. அந்த போராட்டத்துக்கு எல்லாமே நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இந்த 50 நாள் சோத்திர பண்டிகை முடிஞ்சதுக்கு அப்புறம் குடும்பங்களுக்குள்ள, சபைக்குள்ள பலத்த மாற்றத்தை கர்த்தர் கிரியை செய்வார்.
பலத்த ஆளுகை வெளிப்பட ஆரம்பிக்கும், பலத்த வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியக்காரர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் யார் யாரெல்லாம் நியமித்திருக்கிறார்களோ அவர்கள் வந்து இந்த இடத்துல பிரசங்கிக்கிற பொழுது அந்த அபிஷேகம் அப்படி ஃப்ளோ ஆகும், அந்த அபிஷேகம் அப்படி ஸ்ப்ரெட் ஆகும். திருச்சபை இன்னும் வளரும், ஊழியம் இன்னும் வளரும். நீங்க யார் யாரெல்லாம் முன்குறிச்சு அழைச்சிருக்கீங்களோ இந்த திருச்சபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, திருச்சபைக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருப்பாங்க. அந்த ஜெபம் வீண் விருதாமா போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வைராக்கியத்துல உறுதியா இருங்க, அர்ப்பணிப்புல உறுதியா இருங்க. அர்ப்பணிப்பை விட்டு மாறாதீங்க சகோதரா, அர்ப்பணிப்பை விட்டு மாறாத சகோதரியே. நீங்க என்ன அர்ப்பணிப்போடு நீங்க வந்தீங்களோ அந்த அர்ப்பணிப்பை விட்டு நீங்க மாறாதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்துல உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சா, ஆண்டவர் பேச ஆரம்பிச்சாருன்னா அந்த ஜெபத்தை முடிக்கிறதுக்கே மனசு வராதாமேன்னு சொல்லுங்கள. அப்படிப்பட்டவங்க சொல்லுங்க இருக்கிறீங்க. இப்போ உங்க ஜெப வாழ்க்கை எங்க? சகோதரி பகுதியில் நிறைய இருக்கிறீங்க. ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு பரிசுரத்தை பார்த்து மணிக்கணக்கா ஜெபிச்சு ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்திருந்த நீங்க இன்றைக்கு அந்த ஜெப வாழ்க்கை எங்க? ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த ஜெப வாழ்க்கையை ஆண்டவர் மறுபடியும் கட்டி எழுப்புவார், மறுபடியும் கட்டி எழுப்புவார், மறுபடியும் கட்டி எழுப்புவார், மறுபடியும் கட்டி எழுப்புவார். மறுபடியும் உங்க ஜெபத்துக்கு பதில கர்த்தர் கொடுப்பார். மறுபடியும் உங்க ஜெபத்துக்கு வேண்டுதலுக்கு சகரியாவே உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொல்லி ரூத்து உனக்கு வேண்டுதலெல்லாம் நான் செய்வேன் என்று எழுதப்பட்ட வார்த்தையின் பிரகாரமாக மறுபடியும் அந்த வேகத்தை சபைக்குள்ளிருந்து உங்களுக்குள்ளிருந்து அந்த வேகத்தை தட்டி எழுப்புவார், தட்டி எழுப்புவார். கரை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். மறுபடியும் தரிசனத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, கூட்டி குறைச்சலா சொல்லல. ஒரு வஸ்திர தொங்கல் தேவாலயத்தின் நடுவில் இங்கும் அங்கும் போய் கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். அந்த வஸ்திர தொங்கலுக்கு நடுவில் அது போய் கொண்டிருக்கிற பொழுது வலதுபுறமும் இடதுபுறமும் அந்த ஷேடோ, அந்த நிழல், அந்த வலதுபுறமும் இடதுபுறமும் அந்த நிழல் அப்படி படுறத நான் பார்க்கிறேன். அந்த வஸ்திர தொங்கல் இங்கும் அங்கும் புறப்பட்டு போய்கொண்டு வந்து கொண்டிருக்கு. அதுக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுக்கு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜீவன் உள்ள தேசத்துக்கு தகப்பனாக தாயாக நான் உன்னை அபிஷேகம் பண்ணிருக்கிறேன் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஓ ராகா மானா ஹாதா டாபா அந்தன ஹாதட பதட பதட. ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த அபிஷேகம். குன்றி போன வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவர் அபிஷேகத்தினால கட்டி எழுப்புறாரு, கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் உங்களுக்குள்ள அது புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த வஸ்திர தொங்கல், ஓ அந்த வலது பக்கமும் இடது பக்கமும் காணப்படுற அந்த நிழல், அந்த நிழல், அந்த நிழல் உங்க மேல பட 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 அந்த வைராக்கியத்தை மறுபடியும் மறுபடியும் தட்டி எழுப்புறாரு. ஒரு மகிமையை பார்க்கிறேன். ஓ ராகா தாடா பாதா டாபா. நீங்க ஆராதிக்க ஆராதிக்க அபிஷேகம் பெருகும். நீங்க ஆராதிக்க ஆராதிக்க ஒரு பலத்த வல்லமை உங்களுக்குள்ள ஆட்கொள்ளும் என்று சேனைகளின் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ராகா மானா ஹாதா டாபா காதா டாபா. ஓ ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வலது பக்கத்திலேயும் இடது பக்கத்திலேயும் அந்த நிழல் படுகிற பொழுது அந்த ஓரத்தில் தேவ தூதர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள். ஓ நான் தங்கும் ஆலயம், நான் தங்கும் ஸ்தலம் இயேசுவின் நாமத்தினால நான் இதை மகிமைப்படுத்துவேன். மகிமைப்படுவீர்கள், நான் இன்னும் மகிமைப்படுத்துவேன், நீங்கள் மகிமைப்படுவீர்கள் என்று சேனைகளின் கர்த்தருடைய ஆவியானவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ராகா மானா ஹாதா ராபா தாடா. ஓ இயேசுவின் நாமத்தில் சோர்ந்து போன ஆவிக்குரிய ஜீவியோ மறுபடியும் தட்டி எழுப்பப்படுது. ஓ சோர்ந்து போன உன் ஜெப வாழ்க்கை மறுபடியும் கட்டி எழுப்பப்படுது. சோர்ந்து போன உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய ஆவிக்குரிய மண்டலங்கள் எல்லாவற்றிலையும் ஆவியானவர் பலமாய் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள பற்றி எரியுது. ஓ வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிற கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். ராகா மானா ஹாதா டாபா காத்தா டாபா டாபா அந்தன ஹாதட பதட பதட. ஆண்டவர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய தூதர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய மகத்துவத்தை பார்க்கிறேன், அவருடைய மகிமையை பார்க்கிறேன். ஒரு புதிய அபிஷேகத்தினால, ஒரு புதிய பலத்தினால ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் பார்க்கிறேன்.
கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவருடைய மகிமை வெறுங்கமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். ஹalleluya. வைராக்கியம். ஆமென் சொல்லுங்களே. வைராக்கியம் எலியாவை போல அர்ப்பணிப்புல ஒரு வைராக்கியம். ஆமென் சொல்லுங்களே. உங்க அர்ப்பணிப்பு இன்னைக்கு போய் உங்க ஜெப வாழ்க்கையை டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கு பிறகு உங்க ஜெப வாழ்க்கையில வித்தியாசத்தை பார்ப்பீங்க. உங்க ஜெப வாழ்க்கை வித்தியாசத்தை பார்ப்பீங்க. உங்க குடும்பத்தில் காணப்படுகிற தேவனுடைய வல்லமையை வித்தியாசத்தை பார்ப்பீங்க. ஒரு மகிமையை மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வந்திருக்கிற உங்களுக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க நம்பினாலும் நம்பாம போனாலும் கர்த்தருடைய வார்த்தை வீணும் விருதாமா போகாது. என்ன காரியமா அது புறப்பட்டதோ அதை வாய்க்க பண்ணி திரும்பி அவனத்துக்கு புறப்பட்டு போகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. தானியேல் அர்ப்பணிப்புல உறுதியா இருந்தார். ஆமென். எலியாவுக்கும் தானியேலை பார்த்தோம்னு சொன்னா தானியேல் அர்ப்பணிப்புல உறுதியா இருந்தார். எனக்கு பருப்பும் மரக்கறியும் மட்டும் போதும். தரிசனம் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. வெளிப்பாடுகள் வெளிப்பட ஆரம்பிச்சு தானியேலுக்குள்ள. ஆமென். அர்ப்பணிப்புல உறுதியா இருங்க. போஜனம், வைராக்கியம், அர்ப்பணிப்பு, உறுதியாயிருங்க. சில நேரத்தில் சூழ்நிலைகள் மாறும். திடீர்னு சம்பந்தம் இல்லாம, பிரச்சனை இல்லாம, சம்பந்தமே இல்லாம சில காரியம், சில பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள ஓடும். பயப்படாதீங்க சகோதரி, பயப்படாதீங்க சகோதரா. அழைச்சவர் உண்மையுள்ளவர், கைவிட மாட்டார். நீங்க என்ன நோக்கத்தில் நீங்க அர்ப்பணிச்சீங்களோ, ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன பொருத்தனை பண்ணுனீங்களோ அதுல உறுதியா இருங்க. அதுல உறுதியா இருங்க. ஒருத்தர் உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. மீறி அப்படி எழும்பி வந்தா ஆண்டவர் உங்க பக்கத்துக்கு வந்துடுவார். ஹalleluya. ஆண்டவர் உங்க பக்கத்துக்கு வந்துடுவார். அர்ப்பணிப்பு மட்டும். பிணைகாசு வைராக்கியமா இருந்தார் கர்த்தருக்காக. ஹalleluya. வைராக்கியத்தை விடாதீங்க. சோர்வுகள் இருக்கு, பலவீனங்கள் இருக்கு, வைராக்கியத்தை விடாதீங்க. அர்ப்பணிப்பை மறந்துடாதீங்க. அர்ப்பணிப்புல உறுதியா இருங்க, வைராக்கியத்துல உறுதியா இருங்க. அப்பா மகிழ பண்ணுவார். ஹalleluya. ஹalleluya. அப்பா மகிழ பண்ணுவார். மகிழ பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? நிச்சயம் பண்ணுவார். அநேகர் சோர்ந்து போயிருக்கீங்க. கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சரியான புரிந்து கொள்ளுதல் இல்லை, பல பல பிரச்சனைகள். அது எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு வந்து நின்னாருன்னா, அர்ப்பணிப்புல வைராக்கியத்தில் நீங்க உறுதியா நின்னீங்கன்னா, உங்களுக்கு விரோதமா, குடும்பத்துக்கு விரோதமா என்னென்ன காரியம் வந்திருந்தாலும் சரி, எப்படி உங்களுக்கு தெரியாம வந்துட்டோ, தெரியாமவே உங்களை விட்டு ஓடி போயிடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப போஜனம். புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்துக்கு வாசிச்சு நம்ம ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எடுத்து வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 31, 32, 33. சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவரை கேட்கிறாங்க, போஜனம் பண்ணும் என்று சொல்லி ஆண்டவரை கேட்கிறாங்க இயேசுவை. அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அதே மாதிரி நீங்களும் நானும் புசிப்பதற்கு, நீங்களும் நானும் அறியாத ஒரு போஜனம் இருக்காமா. அறியாத ஒரு போஜனம். எலியா அவர் புசித்தது, அவர் போஜனம் பண்ணது அப்பமும் இறைச்சியும், தலல சுடப்பட்ட அடையும் தண்ணீரும். தானியேல் போஜனம் பண்ணது பருப்பும் மரக்கறியும். இஸ்ரவேல் ஜனங்கள் போஜனம் பண்ணது மன்னா, தானியத்தை புசித்தார்கள். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் நானும் இப்படி நடக்கையில் சீஷர்கள், கீழே வாசிங்க 32,
அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். நீங்களும் நானும் புசிப்பதற்கு நீங்களும் நானும் அறியாத ஒரு போஜனம் இருக்கு. அதுதான் ஆவிக்குரிய போஜனம், அதுதான் ஜெபம், அதுதான் வேத வாசிப்பு, அதுதான் அர்ப்பணிப்பு, அதுதான் வைராக்கியம். அது உங்களுக்கு அது வெளிப்புறமா இல்லை, வெளிப்பிரகாரமா இல்லை, உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து அது வெளிப்படணும். வெளிப்படுகிற பொழுது அப்பாவோட மகிமை பலமாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அறியாத போஜனம் எப்ப வரும்னா, எப்ப தேவ சமூகத்தில் போய் ஆண்டோடைய சமூகத்தில் அப்படி முழங்கால் போட்டு கைகளை உயர்த்துறீங்களோ, நீங்களும் நானும் அறியாத போஜனத்தை புசிக்கத்தக்க அளவுக்கு ஒரு புதிய பலன் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இறங்கி வரும். உங்களுக்குள்ளேயும் உங்க குடும்பத்துக்குள்ளேயும் உங்க கணவனுக்குள்ளேயும் மனைவிக்குள்ளேயும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயும் இறங்கி வரும். நீங்கள் அறியாத போஜனம். ஆண்டவர் சொல்றாரு சீசர்களை பார்த்து, நீங்கள் அறியாத போஜனம். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் அறியாத போஜனம் எப்ப நமக்குள்ள கிடைக்கும்னா, முழங்கால் படியிடுகிற பொழுது, முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது, வேதத்தை தியானிக்கிற பொழுது, ஆண்டோடைய பிரசன்னத்தில் காத்திருக்கிற பொழுது, ஆண்டோடைய பிரசன்னத்தில் காத்திருக்க அந்த போஜனம் உங்களுக்குள்ள ஆவிக்குரிய மண்டலங்களுக்குள்ள, எலும்புகளுக்குள்ள, நரம்புகளுக்குள்ள, சதை ரத்தங்களுக்குள்ள அது புறப்பட்டு ஊடுருவி புறப்பட்டு போய் வியாதிகள் இருக்காது, பலவீனங்கள் இருக்காது, போராட்டங்கள் இருக்காது, தத்தளிப்புகள் இருக்காது. அந்த ஆவிக்குரிய போஜனம் இறங்க 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 உங்களுடைய ஆவிக்குரிய மண்டலம் பலப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப உள்ளார்ந்த மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற பொழுது பலனடைஞ்சு கொண்டே இருப்பான். பலவீனம் இல்ல, சோர்வுகள் வராது, அசதிகள் வராது, தத்தளிப்புகள் வராது, கடல் அலைகள் உங்களை மீது மோதி தாக்காது. ஹல்லேலூயா. அறியாத போஜனம் எப்ப கிடைக்கும்னா, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பொழுது, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பொழுது, அப்பாவுடைய பாதத்தில் காத்திருக்கிற பொழுது, தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்த 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 ஆவிக்குரிய போஜனம் உங்களுக்குள்ள நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம இப்ப சபைக்கு வந்த உடனே மட்டும் இல்ல, வீட்டுக்கு போனாலும், நம்ம வேலை செய்யற இடத்துல இருந்தாலும், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி வைராக்கியமா போங்க. பக்கத்து வீட்டுக்காரருக்கு சுவிசேஷத்தை சொல்லுங்க. எப்படியாவது அப்பாவுடைய ராஜ்யத்தை கட்டப்படணும். ஹல்லேலூயா. எப்படியாவது அப்பாவுடைய ராஜ்யம் கட்டப்படணும். ஆமென். தேவனை அறியாத ஒரு புறஜாதி மதத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன். ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் ஆகுது. ஆண்டவருக்குள்ள வந்த உடனேயே அபிஷேகம் பெற்றோம். அப்படி பைபிள் காலேஜுக்கு போனோம், அப்படி ஊழியத்தை தொடங்கணும். இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் தேவன் ஆண்டவர் ஊழியத்தில் பயன்படுத்திட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்ல ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள வரணும். ஆமென் சொல்லுங்களேன். நான் அப்படித்தாங்க வாழ்றேன். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு சுவிசேஷம் சொல்லணும், ஒரு நாளைக்கு 2 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும். என்ன சுவிசேஷம்? இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம், அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள பெருகுவதாக. நீங்கள் அறியாத போஜனம். ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி ஊழியம் செய்யறது? ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. சுவிசேஷம் சொல்லி சபைக்கு கூட்டுவாங்க. இதில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்ப்பார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா, ஒரு ஆத்துமா மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா? ஹல்லேலூயா. சிலர் இருக்கிறீங்க, சுவிசேஷம் அறிவிச்சு கொண்டிருந்தீங்க, இப்ப நிறுத்திட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் அந்த பணியை தொடரு, மறுபடியும் அந்த பணியை தொடரு, நான் உன்னிலிருந்து மகிமைப்படுவேன் சொல்லி அவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு, மறுபடியும் அந்த பணியை தொடரு. ஏன் நிறுத்திட்ட? ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் நிறுத்திட்ட? ஏன் சுவிசேஷ பணியை நிறுத்திட்ட? அது நிறுத்தினதில் இருந்து எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க. ஆண்டவர் உங்களை சோதிக்கிறவர் அல்ல. அவருடைய எதற்காக பிடிக்கப்பட்டாரோ, எதற்காக அழைச்சாரோ அதை மறந்துட்ட சில நேரத்தில். பிரியமான சகோதரா சகோதரியே, ஆண்டவர் உங்களை நினைவுபடுத்துறாரு. இங்க சகோதர சகோதரி பகுதியில் இருக்கீங்க சிலர்,
இப்ப கீழே இறங்கி வந்து எந்திரி பிரதர் எந்திரி சிஸ்டர் சொல்ல ஆண்டவர் கிருபை செய்வார். அது ஆண்டவர் அனுமதிக்கல. ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. சகோதரி பகுதியில் இருக்கீங்க, சகோதரர் பகுதியில் இருக்கீங்க, ஆண்டவருக்காக வைராக்கியமா ஓடுனீங்க, அந்த ஓட்டத்தை நிறுத்தாதீங்க. மறுபடியும் தொடருங்க, மறுபடியும் தொடருங்க. எனக்கு நடக்க முடியல, எனக்கு பலன் இல்லை, ஜெபம் பண்ணுங்க, சுவிசேஷம் அறிவிங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்கள் அறியாத ஒரு போஜனம். கீழே வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து, பாஸ்டையா இந்த ஊழியத்திற்கு என்ன நோக்கத்துக்கு ஆண்டவர் அழைச்சாரோ அவருடைய சித்தத்தை செய்யும்படி உட்கார்ந்திருக்கிற நீங்கள், பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற நானு, என்ன நோக்கத்துக்கு அழைச்சாரோ, என்ன திட்டத்துக்கு அழைச்சாரோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய், அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கு. அப்பாவுடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கு. அப்பாவுடைய கிரியை நடப்பதே இந்த ஊழியத்தின் போஜனமா இருக்கு. அப்பாவுடைய போஜனம் இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தானியேல் புசித்த போஜனம் வேறு, எலியா புசித்த போஜனம் வேறு, இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்த போஜனம் வேறு. நம்ம பிரசங்கத்தை கேட்டோம், ஒவ்வொரு போஜனத்திலையும் ஒவ்வொரு வித்தியாசத்தை பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு சொல்ற போஜனம் பிதாவின் சித்தத்தை முடிப்பதே, பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கு, உங்களுடைய போஜனமா இருக்கு, இந்த ஊழியத்தின் போஜனமா இருக்கு. அப்பா மகிமைப்படுவார், அவர் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஷகமானா ஹாதாடா வாக்கச்சர அபோதடபா. ஹalleluya. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து. நல்லா கவனிங்க. ஆண்டவர் நீங்களா இங்க வந்து உட்காரல, ஆண்டவர் இயேசு உங்களை உட்கார வச்சிருக்கிறார். அவர் என்ன நோக்கத்துக்கு அந்த உட்கார வச்சாரோ, சிலருக்கு வேலை செய்யணும், ஊழியங்களை தாங்கணும் அப்படின்னு அனுப்பி வச்சிருப்பாரு. சிலர் ஊழியம் செய்வதற்காகவே, சிறுவர் ஊழியம், சிலர் வந்து சிறுவர் ஊழியம் செய்வதற்காகவே, சிலர் வந்து சிறுவர் ஊழியம் செய்வதற்காகவே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த அபிஷேகத்தில் கொஞ்சம் நம்ம குறைஞ்சிருப்போம் சிறுவர் ஊழியம் செய்வதற்கு. அதற்காகவே ஆண்டவர் அழைச்சிருப்பாரு. அந்த நோக்கத்தில் நம்ம சில நேரத்தை தவறி இருப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, மறுபடியும் அந்த பலனை தாங்க, மறுபடியும் அந்த பலனை தாங்க. கேளுங்க சிஸ்டர், மறுபடியும் அந்த பலனை தாங்க. சிறுவர் ஊழியம் பிரதானமான ஊழியம், லேசா கொஞ்சம் தொய்வுபட்டிருக்கு. மறுபடியும் அந்த சிறுவர் ஊழியத்தை நாங்க செய்யணும். சொல்லுங்க, வீடு வீடா போய் எங்க சபைக்கு வர்ற பக்கத்து வீட்டுல உட்கார்ந்து நாங்க சிறுவர் ஊழியம் செய்யணும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால சிறுவர் ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் நீங்க இருக்கிறீங்க. உங்க மேல ஒரு மகிமை, உங்க ஆளுக ஒரு பிரசன்னம், ஆவியானவர் அவர் பலமா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அவருடைய மகிமையை மறுபடியும் அந்த பிரசன்னத்தை மறுபடியும் சபையில உலாவிக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் ஏதோ உங்களுக்குள்ள செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறேன். ஆண்டவர் ஏதோ இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்கிறேன். ஓ நீங்கள் அறியாத ஒரு போச்சனம், மறைமுகத்துல ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ glory God, hallelujah. அந்த மகிமை, அந்த பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. மாவு நம்ம ஆட்டி வைக்கிறோம் பார்த்தீங்களா, மாவு வீட்டில் ஆட்டி வைக்கிறோம். காலையில் பார்த்தா பொங்கி இருக்கும். அது புளிக்கிறது யாருக்காவது தெரியுமா? நல்ல பாக்டீரியா, அதை நம்ம சாப்பிடலாம். அது புளிக்கிறது யாருக்காவது தெரியுமா? அதே மாதிரி ரகசியத்தில் ஆண்டவர் ரகசிய செயலா யோபுவின் கூடாரத்தில் ரகசிய செயல் வெளிப்பட்டது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கார்மெண்ட் இந்தியா அந்த மினிஸ்ட்ரியில ஆண்டவர் ரகசிய செயல்களை செய்துகிட்டு இருக்கிறார். அது அப்பாவுடைய நாம மகிமைப்படும். அவருடைய போஜனம் ஹalleluya. ஓ ஜீசஸ், நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். அப்ப அந்த 34 வாசிங்களே. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆமென்.
ஆவிக்குரிய போஜனம். ஹல்லேலூயா. எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ லார்ட். தானியேல் புசிச்ச எலியா புசித்த போஜனம் வேறு, தானியேல் புசித்த போஜனம் வேறு, இஸ்ரவேல் ஜனங்கள் புசிச்ச போஜனம் வேறு. ஆனா ஆண்டவர் இயேசு சொல்ற போஜனம் வேறு, ஆவிக்குரிய போஜனம். ஆவிக்குரிய போஜனம். எல்லா கண்களை மூடி அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஜெபத்துல, வேத தியானத்துல, ஆவிக்குரிய போஜனத்துல எதை நீங்க சாப்பிடுவதற்கு குறைவு பட்டிருக்கிறீங்களோ, இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில அந்த போஜனத்தை எனக்கு தந்து ஆண்டவரை என்ன நிரப்பி எங்க வீட்டுக்கு என்ன அனுப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை உம்முடைய போஜனம், உம்முடைய வார்த்தை சொல்லப்பட்ட பிரகாரமாகவே இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அப்பா, நீ என்ன சித்தத்துக்கு என்ன அழைத்தீரோ, என்ன நோக்கத்துக்காக என்ன அழைத்தீரோ, என்ன நோக்கத்துக்காக என்ன சபையில வந்து உட்கார வச்சிருக்கிறீரோ, அந்த திட்டத்தை, அந்த தீர்மானத்தை நான் நடத்தும்படி, நான் நிறைவேற்றும்படி அந்த போஜனம் எனக்குள்ள இந்த நாள்ல இறங்கி வரட்டும் ஆண்டவரே. இந்த நாள்ல இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினால இந்த 50 நாள் சோத்திர பண்டிகையில அவருடைய மகத்துவம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய ஆளுகை வெளிப்படட்டும். உம்முடைய வருகை வரைக்கும் இந்த ஊழியம் நடப்பதாக. அக்கா மாடா ஹாதா டாபா எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சபையை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, பாஸ்டர் ஐயாவை, பாஸ்டர் அம்மாவை, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கிளை ஊழியங்களை ஆசீர்வதிங்க, ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க, கிளை ஊழிய சபைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய கரம் பலமாய் வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உம்முடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் பலமாய் கிரியை செய்வீராக. உம்முடைய மகிமை பலமாய் வெளிப்படுவதாக, உம்முடைய மகத்துவம் பலமாய் வெளிப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய கரம் பலமாய் வெளிப்படட்டும். இந்த ஊழியத்தை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு பயன்படுத்துவீராக. இங்க வந்திருக்க சிறுபிள்ளைகள், வாலிப தம்பி, தங்கச்சி, திருமணமான சகோதர சகோதரிகள், இளம் தம்பதியர், வயோதிகர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் வல்லமையாய் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆமென். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையாய் கொடுத்த நல்ல 8வது நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். திரும்பவும் ஆண்டவர் வரைந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. திரும்ப ஆண்டவரே 7 நாட்களை முடித்து 8வது நாள் புதிய துவக்கத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் புதிய ஆரம்பத்துக்காக ஆமென் முன்குறித்த நோக்கத்தோடு கூட நாங்கள் திரும்ப ஆமென் கைகோர்த்த கிருபைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. திரும்ப வணைந்த கிருபைகளுக்காக நன்றி. திரும்ப ஓட வைக்கக்கூடிய புதிய போஜனத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு தொடர்ந்து ஓடத்தக்கதான கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 8வது நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி, எங்களோடு பேசின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இன்னும் புசிக்க வேண்டிய ஒரு போஜனம் உண்டாப்பா. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் முன்னேறக்கூடிய ஒரு போஜனம் உண்டு ஆண்டவரே. அந்த போஜனத்தை நாங்கள் புசித்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நீ கொடுக்கிற போஜனத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உமக்காய் ஓட, உமக்காய் எழுப்பி பிரகாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். தாசனை மரித்து வெளிப்பட்ட கிருபைக்காக நன்றி. அவரையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே கொடுத்த எல்லா வசனங்களுக்காக நன்றி. அந்த மனதார நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், மனதார அதை அங்கீகரிக்கிறோம். கர்த்தர் அதை செய்ய போற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. மறைமுகமாய் சில காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா ஆண்டவரே. சில வரங்களினாலும் அந்த வல்லமைகளை நிறைக்க போற கிருபைக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து ஆண்டவரே அதை பிரயோஜனப்பட போற கிருபைக்காக நன்றி. கிருபையுள்ள கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதிக நமக்கு எல்லாம் நமக்கு தருகிறோம். ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஆமென்.